ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு அருமையான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வீட்டில் ரோஸ் செடி வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஆண்கள் பெண்கள்ன்ற வேறுபாடே கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு. ரோஸ் செடி நம்ம கடையில் வாங்கும்போது மொட்டுக்கள் பெருசாகவும் இருக்கும், பூக்களும் பெருசாக இருக்கும். அதே நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து சின்ன சின்னதாக பூக்கும், சில சமயங்களில் பூக்கவே பூக்காது. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான தப்புகள்லாம் பண்ணுறோம், அந்த தப்புகள்லாம் திருத்திட்டு எப்படி நம்ம வீட்டில் ரோஸ் செடியை அழகாக வச்சு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ரோஸ் செடி வைக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அதை எப்படி பராமரிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய கார்டனிங் வீடியோவில் என்னுடைய செடிகளுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் ஒரு முறை அதை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப் போனால் நல்லாயிருக்கும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கொக்கோபீட் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நர்சரியில் இல்லைனா வந்து ஆன்லைனில் கிடைக்கும். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வந்து 120 ரூபா, 1 கிலோவிலையும் கிடைக்குது. 1 கிலோ வந்து 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ளே கிடைக்கும். இடத்துக்கு இடம் வந்து அதனுடைய விலை வந்து மாறுபடும். இது பயன்படுத்துறதுனால என்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். பொதுவாகவே தேங்காய் நாரை பயன்படுத்தும் போது நீங்கள் அதிகமாக தண்ணீர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, முக்கியமாக சென்னை போன்ற இடங்களில். அடுத்ததாக தேங்காய் நார் எப்பவுமே வந்து அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த செடிகளில் பூக்கள் வந்து நல்லா பெருசாகவும் பூக்கும். அதாவது ஊட்டி பெங்களூர் கிளைமேட் வந்து அதுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக நம்ம மாடி தோட்டங்களுக்கு பயன்படுத்தும் போது வெயிட்லெஸ், அதாவது உங்களுக்கு மாடியில் அதிகமான வெயிட் வந்து கொடுக்காது. இதனால மாடியில் வந்து கிராக் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். சரி, இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இது வந்து 5 கிலோ இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 இன்ச்சு தொட்டியில் வைக்க போகிறேன். அதாவது 12க்கு 12 இன்ச்சு தொட்டியில் வைக்கிறேன் அப்படின்னா சரியாக வந்து எனக்கு ஒரு 12 தொட்டி கிட்ட வைப்பேன். அதாவது 12லேருந்து ஒரு 15 தொட்டி கிட்ட கூட வைக்கலாம். நம்ம வைக்கக்கூடிய மண்ணினுடைய அளவை பொறுத்து மாறுபடும். அதாவது இதனுடைய அளவை பொறுத்து மாறுபடும். இதை வந்து ஒரு டப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு அது முழுக்க கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அட் ஏ டைம்லேயே வந்து பயன்படுத்தணும்னு கிடையாது. தேவையான அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சமாக வச்சு இப்படி ஒரு பக்கமாக வச்சு கூட ஊற வச்சுட்டு எட்டை எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் எட்டை எடுத்தீங்க அப்படின்னா மிச்சத்தை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் ஒரு பேக்கில் போட்டு மூடிட்டு, அதாவது ஒரு சாக்கு பையில் கூட நீங்கள் போட்டு மூடிட்டு வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்துடுச்சு. இதை நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல உலர்வாக இருக்குது. இதை நீங்கள் உடனே பயன்படுத்தாதீங்க. ஒரு மணி நேரம் அப்படியே விடுங்க. இன்னும் நல்லா வந்து ஊறி அந்த ஈரத்தெல்லாம் இழுத்து நல்ல உலர்வாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததாக இதில் மிக முக்கியமான பொருள் மண்புழு உரம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்றத வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மண்புழு உரம் வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபடலாம், விலையும் மாறுபடும். அதாவது உயிர் உள்ள மண்புழு உரம்னே கிடைக்கும். வெயிலில் ரொம்ப நேரம் காய வச்சது அந்த மாதிரிலாம் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அது ரோஜா செடி மட்டும் இல்லை, எந்த செடிகளுக்குமே ஒரு உயிர் ஓட்டத்தை வந்து கொடுக்காது. இது வந்து கிலோ 10 ரூபா தான் எங்கள் ஏரியாவில் கிடைக்குது. இப்போ தேங்காய் நார் 40% எடுத்திருக்கேன், மண்புழு உரம் 40%, மிச்சம் 20%, அதாவது டோட்டலாக 100% எடுத்துக்கங்க. அதில் 40% வந்து தேங்காய் நார், 40% மண்புழு உரம், 20% நம்ம ரோஜா செடி கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த மண்ணே போதுமான அளவு. சூப்பராக அழகாக வளரும் செடி. உங்களுக்கு மண்புழு உரம் கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மண், அதாவது செம்மண் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வந்து தேங்காய் நாரோட கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் நார் கிடைக்கல, மண்புழு உரம் இருக்குது அப்படின்னா மண்புழு உரத்தோட நீங்கள் மண்ணை கலந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து நான் வைக்கிற மெத்தடு ரொம்ப அருமையாகவே வளரும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக செடி வந்து அழுகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சென்னையில் இருக்கேன், தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி. அதனால் தண்ணி வந்து குறைவாக தான் விடுவேன். டெய்லியுமே அட்லீஸ்ட் 1 மக்கு தண்ணி தான் விடுவேன். அந்த 1 மக்கு தண்ணியும் நல்லா வந்து நியூட்ரிஷனான தண்ணியாக விடுவேன். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு மோரோ இல்லைனா வந்து புளிச்ச மாவோ அந்த மாதிரி கலந்துட்டு தான் அந்த தண்ணி விடுவேன். அது அந்த மாதிரி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு தண்ணியும் கிடைக்கும், அதே சமயத்தில் அன்னைக்கு தேவையான ஒரு இன்ஸ்டன்ட் டானிக்கும் கிடைக்கும். எல்லா நாளும் அந்த மாதிரி ஊற்றுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் அந்த தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து நார்மல் தண்ணி, அதாவது பச்சை தண்ணி. ஆனால் 1 மக்கு தான், அதாவது ஒரு 12 இன்ச் பாட் எடுக்கிறேன்னா 1 மக்குக்கு மேலே நான் தண்ணி ஊற்றவே மாட்டேன்.
ஸோ நமக்கு தண்ணியும் மிச்சம். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு அடியில் வந்து, அதாவது அந்த தொட்டி இருக்கு இல்லையா, தொட்டிக்கு அடியில் வந்து ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நிறைய தண்ணி வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய நம்ம மண்புழுவெல்லாம் கலந்து வைக்கிறோம் இல்லையா, இல்லை டெய்லி ஏதாவது நம்ம டானிக் ஊற்றுவோம், அதனுடைய சத்துக்கள் எல்லாமே அந்த அந்த தண்ணி வழியாக வெளியே போயிடும். அந்த மாதிரி போகும்போது உங்கள் செடிகளில் வந்து பூக்கள் வராது. முக்கியமாக அந்த செடி வரும்போதே, அதாவது துளிர் வரும்போதே கருகுன மாதிரி தான் வரும். பூக்கள் வந்து பெருசாகவும் பூக்காது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். நல்லா அந்த மண் வந்து உலர்வாகும். அதாவது அந்த இது வந்து நல்லா உலர்வாகும். தொட்டி வந்து நான் 12 இன்ச்சு தொட்டி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பட்டன் ரோஸ், இல்லைனா வந்து அந்த பெங்களூர் ரோஸ் சொல்லக்கூடிய அந்த ஊட்டி ரோஸ், இதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி தொட்டியில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பன்னீர் ரோஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, பன்னீர் ரோஸ்க்கு வந்து நம்ம வாட்டர் பாட்டில் 25 லிட்டர் வாட்டர் பாட்டில், நம்ம தண்ணி வெளியிலேருந்து கேன் வருது இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அருமையாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். சூப்பராக வரும். ஏன்னா வந்து அகலம் இருக்கோ இல்லையோ, இந்த செடிக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஹைட் இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் இருக்கோ சூப்பராக அழகாக வளரும். இல்லைன்னா நீங்கள் க்ரோ பேக் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தொட்டியில் கண்டிப்பாக ஒரு 3 ஓட்டையாச்சும் இருக்கணும். அதாவது சின்ன சின்ன ஹோல் இருக்கும், ஒரு 3 ஹோலாச்சும் இருக்கணும். ஏன்னா அந்த ஹோல் வந்து எக்ஸஸ் தண்ணி வந்து வெளியில் ஏறணும். அதிலே இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடியோட வேர் வந்து அழுகிடும். அதனால் ஹோல் வந்து, அதாவது அந்த ஓட்டை வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு 3லேருந்து 4 கைப்பிடி அளவுக்கு சராசரியாக இதை எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம். அதாவது நம்ம ரெடி பண்ண அந்த மண் கலவை போட்டுருவோம். அடுத்ததாக சின்னதாக கொஞ்சமாக வெங்காயத்தோல், இல்லைன்னா வீட்டில் ஏதாவது காய்கறி கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக போட்டுங்க, நிறைய போடாதீங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுங்க. மறுபடியும் ஒரு 2 லேயர் இல்லைன்னா ஒரு 3 லேயருக்கு அந்த மண் கலவையை வந்து சேர்த்துருவோம். அடுத்ததாக நான் வந்து இன்றைக்கி தொட்டிலேருந்து, ஏற்கனவே நான் வந்து கவர்லேருந்து எப்படி மாற்றலான்ற வீடியோலாம் போட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் தொட்டிலேருந்து எப்படி மாற்றலான்றதை பார்க்கலாம். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி தொட்டியில் இருக்கிறது வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் வந்து அந்த 20 ரூபாய்க்கெலாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செடி வாங்கிட்டு வந்து தான் வைப்பேன். இதை வந்து ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி தட்டிக்குங்க. அதாவது இந்த செடி நீங்கள் நட போகிறீங்க அப்படின்னா முன்ன நாள் வந்து அந்த தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி செட்டாக வரும். தண்ணி சப்போஸ் நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து சட்டுன்னு வராது. அதாவது அந்த வேர் மட்டுமே பிடுங்கிட்டு வர மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து அது ஈரப்பதம் இருக்கா, நம்ம தூக்கும் போது டக்குன்னு வேர் மட்டுமே வந்துடும். அதனால கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி நாள் மட்டும் தண்ணி ஊற்றாமல் பார்த்துங்க. இந்த தொட்டியில் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக அழகாக வந்துடும். இப்போ இதை நீங்கள் அப்படியே வைக்கிறத விட, ஏன்னா செம்மண் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுலேயும் அவங்க வந்து வைக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். வேர் வந்து சட்டுன்னு இறங்காது. சும்மா அடியில் லைட்டாக, ரொம்பவும் அதே சமயத்தில் உலர்த்தி விட்டுறாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு மேலேயும் லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க. உடனே என்ன பண்ணுங்கன்னா அந்த மண், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவையை இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 40% வந்து தேங்காய் நார், 40% வந்து மண்புழு உரம், 20% இதில் இருக்கக்கூடிய மண். இதுதான். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா எல்லா மண்ணையும் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் நார் பயன்படுத்தியிருக்கோம், ஈரப்பதம் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த செடி வளர்ந்து வர்றதுக்கு சராசரியாக ஒரு வாரம், அதாவது புது துளிர் வர்றதுக்கு 7லேருந்து 10 நாள் எடுத்துக்கும் கண்டிப்பாக. சில செடி, அதாவது நீங்கள் வாங்குகிற செடியை பொறுத்து அதனுடைய இது வந்து மாறுபடும். அதாவது சில செடி வந்து இலைகள் வந்து உதிர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் வரும். சில செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுக்கள், அதாவது இப்போ பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள் வந்து இல்லைன்னா அதுலேயே நம்ம மொட்டுக்களோடு வாங்குவோம். அந்த மொட்டுக்களும் வந்து கருகி போயிட்டு அதுக்கப்புறம் தான் புது துளிரும் வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். டெய்லியுமே தண்ணி மட்டும் எப்பயுமே நம்ம புதுச்செடி வைக்கும்போது குறைவாக ஊற்றுங்க. நிறைய நம்ம ஊற்றணும். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் மாறிடுச்சு. அதாவது மழை டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவாக ஊற்றினா நல்லதாக இருக்கும். சப்போஸ் மழை பெஞ்சுன்னா நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு துளிர் சப்போஸ் வரலை அப்படின்னா ஒரு தடவை மண் கலவையை லைட்டாக மேலே மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப அந்த மாதிரிலாம் அடிப்பக்கமாக கலந்து விடுங்க கிடையாது. சும்மா மேலே நம்ம லைட்டாக அந்த களை எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, கலந்து விடுவோம் இல்லையா, அந்த நம்மளுடைய விரலால் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். அந்த ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நீங்கள் எதுவுமே அந்த செடிக்கு, தண்ணியை தவிர்த்து வேறு எதுவுமே அந்த செடிக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது, ஏன்னா அது வந்து அப்போ தான் வந்து புதுசாக இருக்குது, அதனால் எந்த டானிக் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட் டானிக் வீடியோ நான் நிறைய வந்து போட்டிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கரெக்டான நியூட்ரிஷன் வந்து அந்த செடிகளுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நான் திங்கக்கிழமை எடுத்துக்கிறேன். திங்கக்கிழமை அன்னைக்கு நான் வந்து மோர் கலந்த அந்த தண்ணியை வந்து ஊற்றுறேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை விட்டுருவேன். புதன்கிழமை வந்து புளிச்ச மாவு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுவேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை விட்டுருவேன். வெள்ளிக்கிழமை வந்து வெங்காயத்தை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஊற்றுவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாழைப்பழத்தோல் வீட்டில், அதாவது எந்த மாதிரியான நம்ம பழங்கள் வீட்டில் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவு அந்த இதை வந்து நான் மாற்றிப்பேன். அந்த சார்ட்டை வந்து மாற்றிப்பேன். அதை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து சேர்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று நம்ம வந்து மாற்றிக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக அழகாக வளரும் செடி. கண்டிப்பாக நான் 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து மண்புழு உரம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பக்கமாக வைப்பேன். அந்த மாதிரி வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் முக்கியமா நெறைய பேரு நம்ம கிளைமேட்டுக்கு என்ன ரோஸ் செடி வந்து செட் ஆகும் அப்படின்ற மாரி கேட்குறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா ரோஸ் செடியுமே இந்த மெத்தட்ல வச்சீங்கன்னா ரொம்ப அருமையா வளரும்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் சில பேருக்கு என்னதான் வச்சாலும் எங்க வீட்ல ரோஸ் செடி வளரல அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 7 டே ரோஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு விக்கும். அது நீங்க கடையில கேளுங்க. அது வாங்குனீங்கன்னா ரொம்ப அருமையா வளரும். அப்புறம் காஷ்மீரி ரோஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அது வாங்குங்க. இல்லன்னா பட்டன் ரோஸ். இந்த 3 வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அழகா வளரும். உங்களுக்கு அதாவது ரொம்ப அதிகமா நீங்க அத பராமரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்நேரமும் அந்த செடிகள்ல வந்து பூக்கள் இருந்துட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். மனசுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அந்த மாரி பன்னீர் ரோஸும் வைக்கலாம். பன்னீர் ரோஸ்க்கு நீங்க கரெக்ட்டான முறையில நான் சொல்ற அந்த ஊட்டச்சத்த குடுத்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா வளரும். எப்பவுமே நம்ம வீட்டு தொட்டிகள்ல மண்புழு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மண்புழு இருக்கும்போது தான் மண்ணுக்கு நல்ல ஒரு உயிர்ச்சத்தும், ஊட்டச்சத்தும் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அடிக்கடி மண்ண மாத்தணுன்ற அவசியமும் இருக்காது. அந்த மண்ண வந்து நல்லா வந்து ரொம்ப எளிதா வந்து அது வந்து புதுப்பிக்கும். நல்ல ஒரு காற்றோட்டமா அது வந்து மாத்துறதுக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம செடிகளுக்கு சட்டுன்னு வந்து வேர்ப்பூச்சி விழாம இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமா உங்க வீட்டு செடிகள்ல, அதாவது தொட்டிகள்ல மண்புழு இருக்கணும். அதாவது வேர்ப்பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மண்புழுக்கு இருக்கு. அதனால தான் நான் 1 விட்டு 1 நாள் இல்லன்னா 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஒரு ஊட்டச்சத்த கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். அந்த மாரி வந்து ஏதாவது உயிர்ச்சத்து உள்ள ஒரு ஊட்டச்சத்த நம்ம கொடுக்கும்போது, அது மண்புழுக்கு நல்ல ஒரு உணவா இருந்து, நம்ம அந்த மண்ணுக்கு நல்ல உரமா மாத்துறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டு தொட்டியில தக்காளி செடி வச்சிருந்தேன். அது சீசன் முடிஞ்சிருச்சு. அத பிடுங்கிட்டேன். இந்த மண்ண நான் மறுபடியும் பயன்படுத்துவேன். இந்த மண்ண நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்க. அதுல பாருங்க அந்த தொட்டியில எத்தன மண்புழுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான மண்புழுக்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இது வந்து நம்மளுடைய விவசாயியினுடைய நண்பனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது நமக்கு நல்லது கொடுக்கும். அப்புறம் முழுக்க முழுக்க உங்களால வந்து அந்த தேங்காய் நாரே பயன்படுத்த முடியல அப்படின்னா, தேங்காய் நாருக்கு பதிலா இந்த மாரி மண் கலவையே வந்து உங்களுக்கு நர்சரியிலயும் விக்கிறாங்க. நான் வந்து காய் செடி நடுறதுக்காக கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு 50% வந்து மண்ணும், 50% வந்து உரமும், அதாவது ஆடு இல்லன்னா மாடு இருக்கு இல்லையா? அதனுடைய சாணத்த வந்து எடுத்து உரமா மாத்தி அவங்க வந்து விக்கிறாங்க. கலந்துட்டு அவங்களே வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி கூட நீங்க வாங்கி பாதிக்கு பாதியா வந்து பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு நம்ம மல்லி, அதாவது முல்லை செடியில எப்படி அதிகமான மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ பார்க்க போறோம். அது வந்து ரோஜா செடிக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் வரும் நாட்கள்ல காய்கறி செடிகள பத்தியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.